அப்புறம் நம்ம திரைப்படத்தில் சர்ச்சில் நடக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னீங்களே, அந்த பாப்பா வந்து வேர்க்கடலை தின்னும். அதை வந்து ஒருத்தன் வந்து பிடுங்கி தின்றுவான். அப்போ வந்து அந்த பாப்பா திட்டும்போது விஜய் வந்து தடுப்பார். அண்ட் எமி ஜாக்சன் வந்து அவங்கள அடிப்பாங்க. அதே சீனை இந்த படத்தில் பார்த்தோன்னு வைங்களேன், அந்த குழந்தை பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு, ஹீரோ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் அந்த ரவுடிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இங்கே தான் நான் இறங்குற இடம், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி போயிடுது அந்த ஹீரோயின் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு தன்னை வந்து யாருன்னு காட்டிக்கிறாம கேஷுவலாக வந்து போகிறாராம் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு. ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. அப்புறம் விஜயகுமார் யாருன்னு சொல்கிற ஃப்ளாஷ்பேக் சீனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். வில்லனோட அடியால் சொல்கிறான், எங்கள் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுடா அப்படின்றான். போலீஸ் சொல்கிறாரு, ஜான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்றாரு.